அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் கற்பவை கற்ற பின் பகுதி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இயல் 9 அணி இலக்கணம். அந்த இலக்கண பகுதியில் ஏற்கனவே ஒரு வினா பார்த்தாச்சு. திருக்குறளும் அது என்ன அணி என்பதை பற்றி சொல்லியிருக்கு. அடுத்தது பார்க்கக்கூடியது 2வது வினா. பாடப்பகுதியில் உள்ள திருக்குறளில் பயின்று வரும் அணிகளை கண்டறிந்து வகுப்பறையில் விளக்குக. இதில் 3 அணிகள் 4 அணிகள் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அணிக்குரிய சான்றும் அணி விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. அதற்கு சான்றாக பண்ணெனாம் பாடற்க ஏபென்றால் கண் எனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இதில் அணி விளக்கமாக பார்த்திங்கன்னா, புலவர் தாம் கூற கருதிய பொருளை மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் அமைத்து ஊம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி எனப்படும். அதாவது ஓம உருபுங்கிறது போல, போன்ற, அன்ன, ஒப்ப, நேர, நிகர, இது ஓம உருபு. அது வெளிப்படையாக வந்தால் உவமை அணி, மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு உவமை அணி. அடுத்தது 2வது அணி உவமை அணி. சான்று நச்சுப்படாதான் செல்வம் நடுவுருள் நச்சு மரம் பழுத்தற்று. இதில் அணி இலக்கணம், புலவர் தாம் கூற கருதிய பொருளை மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு உவமை, உவமேயம், ஓம உருபு போன்றன அமையுமாறு அழகுபடுத்தி கூறுவது உவமை அணியாகும். அணி என்றால் அழகு என்ற பொருள். 3 சொற்பொருள் பின் வருநிலை அணி. சான்று பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அணி இலக்கணம், செயலில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது சொற்பொருள் பின் வருநிலை அணியாகும். 4 நிரல் நிறை அணி. சான்று அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதில் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியை இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி எனப்படும். நிரல் நிறை என்ற இது எடுத்துக்காட்டு இந்த திருக்குறள் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் எல்லா வகுப்புக்கும் இதே திருக்குறள் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதியை பாருங்கள். அணியினுடைய விளக்கம், அதாவது நீங்கள் தேர்வில் எழுதும் பொழுது அணின்னா என்ன, அதனுடைய விளக்கம், சான்று விளக்கம், இதெல்லாம் வரிசைப்படுத்தி எழுத வேண்டும். இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 1லிருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவுக்குரிய விடையும் கொடுத்துருக்கு. எல்லா பகுதியும் பார்த்தாச்சு. இன்னும் திருக்குறளில் இயல் 3ல் திருக்குறளும், அடுத்தது இயல் 6ல் திருக்குறள் பகுதி இருக்குது. அதில் இருக்கின்ற கற்பவை கற்ற பின் பகுதி ஒவ்வொரு இயலாக அடுத்த பதிவிலை பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.